ஒரு கை சோறு, அது 4 கை சோறு தராரு இவரு. ஒரு கை சார். ஆமா இல்ல முந்திரியோட அடிஷனல் ஆட் பண்ண கடைசியா உங்களுக்கு தான் சார். இது ஏன் ரெசிபிங்க அது, சரிங்களா? அவர் ரெசிபி இல்ல, ஏன் ரெசிபி இது. முந்திரி பருப்போட சாப்பிடுங்க சார். கண்டிப்பா. வெரி குட், தேங்க்ஸ் சார். எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு நான்வெஜ் ஃபீல் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஊருக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பின்னாடி நந்தி சிலையை பார்த்தாலும் தெரியும். அதாவது மதுரைக்கு தான் வந்திருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா பிளெயின் பிரியாணி. இது வந்து பியூர்லி ஃபார் வெஜ் லவர்ஸ். ஏன்னா நம்ம நிறையா வந்து நம்ம நான்வெஜ் வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். நம்ம அதுனா பிளெயின் பிரியாணி அப்படிங்கிறது வந்து வெஜ் லவர்ஸ்க்காண்டியே நம்ம போகிறோம். நம்ம நான்வெஜ் ஸ்டைல்லே தான் அது பண்ண போகிறோம். எப்படி மதுரையில் வந்து புரோட்டா வந்து எவ்வளோ ஃபெமிலியரோ, பன் புரோட்டா, புரோட்டா எவ்வளோ ஃபெமிலியரோ, அதே போல் எல்லா புரோட்டா கடைகளும் கண்டிப்பாக குஸ்கா இல்லாத கடை இருக்கவே இருக்காது. குஸ்காவுமே வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு டிஷ் தான் இது. நிறைய பேர் லாஸ்ட் டைம் மதுரை ஸ்டைலில் பண்ண இந்த பிரியாணியை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த நான்வெஜ் இல்லாமையும் ஒரு சைவமாக சாப்பிடணும், இல்லை எனக்கு காய்கறி இல்லாமல் நான்வெஜ் இல்லாமையும் சாப்பிட்ணுன்னா எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து 2 விதமாக பண்ணலாம். எங்களுக்கு நான்வெஜ் ஸ்டைலில் வேணும் அப்படின்னாங்கன்னா நாங்கள் இந்த போன் மேரோ ஸ்டாக் வாட்டர் எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா அப்படியே அந்த நான்வெஜ் அந்த ஃப்ளேவர் இந்த மட்டன் பிரியாணி ஸ்டைலே வந்துடும் உங்களுக்கு. இல்லை எங்களுக்கு பியூர் வெஜிடேரியன் வேணும்னா நம்ம அப்படியே நம்ம வந்து நார்மல் வாட்டர் மட்டும் அளவு எடுத்துகிட்டு ஸ்டாக் வாட்டர் சேர்க்காமல் நம்ம செஞ்சோம்னா பியூர்லி அந்த வந்து பிளெயின் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிளெயின் பிரியாணி இருக்கும். கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்க, கஸ்டமர் என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம செய்வோம். இந்த நான்வெஜ் பிரியாணிக்கும் இந்த எம்டி பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் சொல்லி சொன்னார். இந்த வெங்காயம் வதக்கிறதுல ஆரம்பித்து நம்ம எப்போ பட்டைக்கிராம் போடுறோம், எப்போ வந்து அரிசி போடுறோம், எப்போ தண்ணியை வந்து நம்ம அரிசியில் ஊற வைக்கிறோம் அப்படிங்கிற எல்லா பக்குவமும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எப்படி போடுறோம் என்னங்கிறது நம்ம பக்குவத்தை பார்த்து இது நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். முக்கியமாக இந்த பிரியாணி பண்ணும்போது நல்ல வாசனைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நெய் யூஸ் பண்ணுறோம். இந்த நெய் யூஸ் பண்ணும்போது 2 விதமான நெய் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது குருணையாக இருக்க நெய் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை தெளிவு நெய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 நெய்யில் எந்த நெய் யூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேட்டுட்டு போகிறோம். நம்மளுக்கு இந்த ரெசிபி பற்றி சொல்லி தர போகிறாங்கன்னா திரு சரவணன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேலவன் கேட்டரிங்கில் நமக்கு ஏகப்பட்ட ரெசிபிகள் பண்ணிட்டு வராரு. மதுரையில் வந்து நிறைய ஒரு பெஸ்ட்டான ரெசிபி நம்ம கொடுத்துட்டு வராரு. நான் மதுரை ஃபுட்டு நம்ம பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி கிடைக்கும் போது எனக்கு இவர் கிடைச்சாரு. ஸோ அவரை தான் மீட் பண்ணி நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரைட் சார். வீட்ல இருக்கவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு லாஸ்ட் டைம் நீங்க வந்து எனக்கு மட்டன் பிரியாணி பண்ணி காமிச்சீங்க. ஆமா சார். ஆனா அதுல மட்டன் இல்லாம இந்த பிளெயின் பிரியாணி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பிளெயின் பிரியாணி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மசாலா தெரியுது, ஆனா அந்த டேஸ்ட் எனக்கு சரியா வர மாட்டேது. அந்த பக்குவத்துல கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக் கேட்டாங்க. சரிங்க சார். சோ அதனால தான் உங்ககிட்ட இன்னைக்கு உங்க ஊர் ஸ்டைல்ல பண்ற பிளெயின் பிரியாணி. எனக்கு இதுல என்ன ஸ்பெஷல், இதுல எப்படி பண்றோம் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி சார். இது வந்து நம்ம வந்து சீரக சம்பா அரிசியில் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், நெய் 2 தான் யூஸ் பண்ணுறோம். அதே போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் தான். பட் வந்து அந்த நான் வெஜிடேரியனோட அந்த உங்களுக்கு அந்த பிரியாணி ஃபீலுக்கு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் ஆட் பண்ணிங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் ஆட் பண்ணிங்கன்னா பன்னீர் பிரியாணி. ஸோ பேஸ் வந்து இதுதான். இதுக்கு ஒன்லி அரைச்சு போகிறது வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் தான். ஆமாம் சார். இப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மதுரை ஸ்பெஷல் குஸ்கா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம அரிசி வந்து 2 படி அரிசி, அது மீன் 3 கிலோ சீரக சம்பா அரிசி. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு படிக்கு வந்து 300 ml, 2 படிக்கு வந்து 600 ml. வெங்காயம் வந்து 400 800 கிராம். தக்காளி வந்து 300 600 கிராம் தக்காளி. பச்சை மிளகா வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா. இஞ்சி பேஸ்ட் 100 200 கிராம். மிளகாப்பொடி ஒரு படிக்கு 10 கிராம், 2 படிக்கு 20 கிராம். மல்லிப்பொடி ஒரு படிக்கு 15 கிராம், 2 படிக்கு 30 கிராம். 2 கைப்பிடி அளவு கல் உப்பு. நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு வந்து 150 ml, 2 படிக்கு 300 ml எடுத்து வச்சுருக்கோம். பட்டை 3 கிராம், ஏலக்காய் 3 கிராம், கிராம்பு 3 கிராம். புதினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு, மல்லி ஒரு கையளவு. அதே போல் வந்து புளிப்பு தயிர் ஒரு படிக்கு வந்து 150 ml, 2 படிக்கு வந்து 300 ml. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய், நெய்யா? ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் சார். ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய். லாஸ்ட் டைம் பிரியாணி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் ஆமாம் சார். அதே தான். எனக்கு இன்னொரு சொல்லுங்க, இந்த வாட்டி பார்க்காதவங்க கூட பார்க்கலாம். அந்த ஃப்ளேவருக்காண்டி தான் சார். தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான், ஏன்னா வெங்காயம் வதங்கலாம் தெரியாது உங்களுக்கு. பட் இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் நம்ம நார்மல் ரீஃபண்ட் ஆயில் சமைக்கிறத விட தேங்காய் எண்ணெயில் சமைச்சா இன்னும் ரொம்ப ஃப்ளேவர், அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் இன்னும் தூக்கி கொடுக்கும். சரி, கரெக்டாக.
அடுத்து வந்து வெங்காயம் சார். வெங்காயம். பெரிய வெங்காயம் இந்தாங்க எல்லாமே இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா. நான் பிடிக்கிறேன் காமிங்க. சரி, எப்படி குக் பண்ணுறோம், வெங்காயத்தை எப்படி வதக்குறோம், அந்த பக்குவத்தை சொல்கிறேங்க. ஏன்னா வீட்டில் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சார். வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து அந்த மட்டன் போடுற டைம்ல தான் நம்ம வந்து அரிசி ஊற வைக்கணும் அப்படி சம்திங். ஆமாம் சார், ஆமாம். அந்த மாதிரி இந்த பிளெயின் பிரியாணிக்கு எப்போ ரைஸ் ஊற வைக்கணும்? ஊற வச்சிடலாம் சார் நம்ம. ஏன்னா இப்போயே ஊற வச்சலாம். ஏன்னா நம்ம வேறு எந்த இதுவுமே ஆட் பண்ணணும். ஈவன் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாம். அதனால பிளெயின் பிரியாணி இப்போயே நம்ம அரிசி அடுப்பு பற்ற வச்சோன்னா நம்ம அரிசி ஊற வச்சோம். ஓகே. ஸோ அது கரெக்டாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. அதனால வந்து இந்த வெங்காயம் நீங்கள் போடும்போது ரைஸ் ஊற வச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டுங்க. இப்போ அதே டைம்ல இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. பட்டக்கிராம் அரைச்சிடலாம் சார். இது அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம் சார். இது என்ன பக்குவத்தில் அரைக்கிறோம்? இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும் சார். நைஸாக அரைச்சிடணும். பவுடர் மாதிரி அரைச்சிடணும். ஃபைன். இதை நான் அரைச்சிட்டு வரேன். அதுக்குள்ள வந்து வெங்காயமும் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சார். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌனிஷாக நல்ல கலர் வந்து இந்த கலர் வந்துருச்சு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம புதினா கொத்தமல்லி போடுறோம். புதினா மல்லி போட்டுட்டு ஓகே. அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு போயிடலாம். ஓகே. மல்லி ஒரு பாய் போட்டு மிக்சர் பண்ணி கடைசியில் போட்டுக்கலாம் சார். ஓகே. கொஞ்சம் மல்லி மணி நிறுத்திடுறோம். ஆமாம், கொஞ்சம் நிப்பாட்டிருக்கோம். சரி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா? போடலாம் சார். நாங்கள் இஞ்சி அப்படியே இஞ்சி எடுத்துருவா. எடுத்துருங்க சார். சரி. அது நெக்ஸ்ட் இஞ்சி சார். இஞ்சி சரி. ஓகே. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம். போட்டு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் போட்டு யூஸ் பண்ணுறோமா? இல்லை சார், தயிர் ஊற்றிட்டு ஓகே அதுக்கப்புறம் பொடி போடணும். சரி. அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி எல்லாம் போட்டு அப்புறம் மசாலா போட்ட பிறகு தயிர் போடுவோம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துனே தயிர் போடுறீங்க. ஆமா சார். புதினா இஞ்சி பூண்டு போட்டோன்னே அதோட சேர்த்து தயிர் போட்டுறோம் நம்ம. சரி. ஓகே. போட்டோன்னே மசாலா போட்டுடலாம் நம்ம. ஃபைன். போதும் சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தயிர் ஊற்றி மசாலா பொடி போட்டுடலாம் சார். மசாலா பொடி, பட்டக்கிராம், ஏலக்காய். ஓகே. போட்டுடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிருக்கோம். சரிங்களா? நல்லா புளிச்ச தயிரா அப்படி? ஆமாம் சார், நல்லா புளிச்ச தயிர். ஓகே. இப்போ தயிர் நல்லா புளிச்ச தயிர்னு கொஞ்சம் அதிகமாக போடுறேன். அப்போ தக்காளி கம்மி பண்ணலாமா? இல்லை சார், தயிர் வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது. இந்த புளிப்பு தயிர் வந்து அதுக்குன்னு அந்த 150 ml அப்படின்னா 150 ml தான் ஒரு படிக்கு. அதுக்கு மேலே நம்ம போடக்கூடாது. ஓகே. அது போடும்போது அந்த டேஸ்ட், அந்த புளிப்புத்தன்மை மாறும்போது நல்லா இருக்காது. கண்டிப்பாக. ஆமாம், நல்லா இருக்காது. அதே டைமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடி வந்து அரைச்சி ரெடியாகி வந்திருக்கு. இங்கே பாருங்க, அந்த ப்ரௌன் கலரில் 1-2 ஏலக்காய் மட்டும்தான் அப்படி கையில் தெரியுதே தவிர மற்றபடி நல்லா ஃபைன் பவுடர் ஆயிருக்கு. ரைட்டு தான் இது? ஆமாம் சார், கரெக்டாக நல்ல வாசம் செம்ம. நம்ம இந்தியன் ஸ்பைசஸ்க்கு வந்து அந்த ஏலக்காய் வரட்டும், இல்லை மிளகா இருக்கட்டும், சீரகம் வரட்டும், எல்லாமே நல்ல வாசம் மனம் நம்ம இந்தியன் ஸ்பைசஸ். ஓகே. இதுக்கப்புறம் பொடி போடுறோம் சார். பொடி போட்டு இந்த பொடி போடுறோம். ஆமாம், மிளகா பொடி, மல்லி பொடி போட்டு பட்டக்கிராம், ஏலக்காய் போடுறோம். சரி. இந்தாங்க. ஆமாம், அடுத்து மல்லிப்பொடி. தண்ணி வேணுமா இப்போ உங்களுக்கு? ஆமாம் சார், இது ஊற்றி போட்டுட்டு அடுத்த அளவு தண்ணி அளவு தண்ணி அதில் ஒரு ½ மட்டும் ஊற்றிக்கலாம் நம்ம. சரி. இந்தாங்க. இந்த பொடி போட்டுருவீங்களே? ஆமாம் சார், அதுவும் போட்டுடலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பொடி பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் அரைச்சி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொடி தான் இதில் யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போடுவீங்களா? இல்லை சார், மஞ்சத்தூள் போட மாட்டோம். நம்ம போடவே மாட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த மசாலா போட்டு நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஓவராக குக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் கலரு, அந்த டேஸ்ட் மாறமா எப்படி? கண்டிப்பாக சார். நம்ம வெங்காயம் வதக்குறது கொஞ்சம் கூட்டினாலுமே அந்த கலர் மாறிடும். உங்களுக்கு மாறிடும். ஓவர் டார்க் ப்ரௌனாக மாறிடும். அதனால அந்த கரெக்டான அந்த பக்குவத்தில் நம்ம போட்டோம்னா தான் அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த ப்ரௌன், லைட் ப்ரௌன் கிடைக்கும் நமக்கு. சரி. ஓகே. இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுறோம் சார். நம்ம சரி. ஓகே. தக்காளி போடுறோம். ஏன்னா முதல்ல நம்ம தக்காளி போட்டோம்னா அந்த ஜூஸ் பூரா அப்படியே இறங்கி இதாயிரும். ஸோ அதனால வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுறோம். நம்ம போட்டு மிக்ஸ் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு புளிப்பு ஏறாது உங்களுக்கு. அதுக்காண்டி நம்ம முடிச்சுட்டு நம்ம மசாலா போட்டு போடுறோம். லாஸ்ட் தக்காளி தான் இருக்கு. உப்பும் போடலாமா? அந்த தண்ணி ஊற்றி கூட உப்பு போட்டுக்கலாம் சார். சரி. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பட்டை, அந்த கிராம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குக் பண்ணும்போது கொஞ்சம் ஓவராக குக் பண்ணாலும் அது ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வரும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி தக்காளி போட்டுட்டு நீங்கள் அப்படி குக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த தக்காளி சேஃபாக இருக்கும். ஏன்னா அந்த தக்காளியில் ஈரத்தன்மை இருக்குது.
ஸோ அப்போ அந்த ஸ்பைசஸோட சேர்த்து குக் பண்ணும்போது நீங்கள் சேஃபாக குக் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா சார், கண்டிப்பா. கரெக்ட் நீங்கள் கரெக்ட் சொல்லும் போது எனக்கு அந்த ஒரு கிளிக் ஆயிடுச்சு, டக்குன்னு சொல்லணும். கரெக்டா சார், கரெக்டா சார். சார் தண்ணி ஊற்றிடலாம் சார், அளவு ஓகே பாதி மட்டும் ஊற்றுங்க சார். ஓகே, இது வந்து அளவு தண்ணி. ஆமாம், அளவு தண்ணி. ஓகே, எவ்வளோ ஊற்றுறோம் இப்போ இதில்? ஒரு 50% மட்டும் ஊற்றுங்க சார். பாதி போதுமா? போதும் சார், போதும். ஓகே, இப்போ இந்த அளவு தண்ணி நம்ம ஊற்றும் போது என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம ஊற்றுறோம் சார்? ஒரு படிக்கு வந்து 1.5 படி தண்ணி. இப்போ நம்ம 2 படி நம்ம சாப்பிட செய்யப்போம், அப்போ 3 படி தண்ணி. 3 படி தண்ணி. சரி, இப்போ எல்லா தண்ணியும் ஊற்ற கூடாதா? இல்லை சார், வேணாம் சார். கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வெங்காயம் நல்லா இது ஆகட்டும். அதுக்கப்புறம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றிட்டு அப்புறமா நல்லா கொதிக்க விட்டு அரிசியை போட்டுடலாம். சரி, ஓகே. உப்பு போட்டலாமா? போட்டுடலாம் சார். ஒரு படிக்கு வந்து ஒரு கைப்பிடி தான் உப்பு. அப்படி பிடிச்சி. ஆமாம், அப்படி பிடிச்சி போடுறது. அப்படி பிடிச்சி போடுறாங்க பாருங்க. 2 படிக்கு 2 கைப்பிடி. 2 படி. ஆமாம். இந்த சின்ன வயசுல ஜூ மந்திரகாரி சொல்ற மாதிரி ஜீபூம்பா மாதிரி. ஆமாம் சார், ஆமாம். சரி, ஓகே, எல்லாம் போட்டாச்சு, கொதிக்கிட்டோம். இந்த மசாலா எப்படி பண்ணிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ கொதிச்ச பிறகு அதுக்கப்புறம் தண்ணி திருப்பி ஊற்றி நம்ம ரைஸ் போட போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தக்காளி எல்லாமே போட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக போட்டோம். அரிசி மட்டும் தான் போட வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. இப்போ மசாலாவோட வாடை எல்லாமே அந்த பச்சை வாடெல்லாம் ஃபுல்லாக போய் நல்லா கொதிநிலையில் இருக்குது. இப்போ நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸில் பிரியாணி தம் போட்டுடலாம் நம்ம. அதே மாதிரி இந்த தண்ணி ஊற்றிடுறோம். ஆமாம் சார், ஃபுல்லாக அந்த மிச்ச தண்ணி ஊற்றிடுறோம் நம்ம. நம்ம பண்ணுறது ஒரு காப்படினா எத்தனை கிலோ அரிசி அது சார்? ஒரு படிங்கிறது 1.5 கிலோ அரிசி. அப்போ 3 கிலோ அரிசி. 3 கிலோ அரிசி. அப்படியே வந்து தண்ணி வந்து அப்படியே 1.5 எந்த பாத்திரத்துல அரிசி ஊற வைக்கிறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு இந்த பாத்திரம் ஃபுல்லா நீங்க அரிசி ஊற வைக்கிறீங்கன்னா அப்போ 1.5 கப் அளவு தண்ணி நீங்க ஊற்றணும். அவ்வளவுதான். சரி சார், இப்போ நம்ம போட்டாச்சு எல்லாமே. இப்போ அரிசியை போட்டலாம். தண்ணி கொதி வந்த உடனே நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யை ஊற்றிட்டு மேலாப்புல கொஞ்சம் புதினா போட்டு நம்ம அப்படியே தம் போடலாம். ஆமாம். ஓகே, இப்போ இந்த எம்டி பிரியாணிலாம் சொல்லும் போது இந்த முந்திரி பருப்புலாம் போடுவாங்க. இப்போ திண்டுக்கல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த முந்திரிலாம் போட்டு லாஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு கை சோறோட 2 முந்திரி வந்து நல்லா இருக்கும். நீங்கள் போடுவீங்களா? ஆக்சுவலி நம்ம போட மாட்டோம் சார், நம்ம போட மாட்டோம். பட் இப்போ நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்காண்டி முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். சைடில் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு முந்திரி பருப்பு சாப்பிட பிடிக்கும். சரிங்க சார், சரிங்க சார், போட்டுருவோம் சார். இது ஆப்ஷன். தேவைன்னா உங்களுக்கு தேவைன்னா சும்மா ஒரு கைப்பிடி போட்டுங்க, அது தேவைன்னா விட்டுலாம். சரிங்களா? முந்திரி போட்டாச்சு. இப்போ அரிசி போடலாமா? அரிசி போடலாம் சார். சார், அரிசி போடும்போது வாசம் தெரியுதா சார்? ஆமா, சீரக சம்பா அரிசி, அந்த சீரக சம்பாவோட பக்கம். ஆனா பாஸ்மதி ரைஸோட நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், சீரக சம்பா தான் அந்த வாசம் நல்லா இருக்கும். என்னைக்குமே சார் சீரக சம்பா தான் வந்து உங்களுக்கு அந்த அரிசிலேயே ஃப்ளேவர் இருக்கும். அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து பட்டக்கிராம்பு ஏலக்காய் இல்லாம அரிசிலேயே அந்த ஃப்ளேவர் இருக்கும். சரி, ஓகே. இந்த ரைஸ் வைக்கிற பக்குவம் என்ன, எந்த ஸ்டேஜ் வந்து நம்ம தம் போடலாம்? சார், இப்போ இந்த அரிசி மேலே வரும் சார். தண்ணி வத்த இந்த அரிசி வந்து மேலே வரும். 75% வச்சுக்கலாம். 75% அரிசி வந்து ஒரு 3/4 வேக்காட்டில் இருக்கையில் தண்ணி நல்லா வத்திடும். இப்போ சரிசமமாக 2 இருக்கையில் நம்ம அரிசி பதம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஒரு 2 இன்ச் தண்ணி நம்ம தேவைப்பட்டால் தொளிக்கலாம். இல்லைன்னா அப்படியே நம்ம தம் போட்டுருவோம். சரி, ஓகே. எனக்கு அந்த பக்கம் வந்து காமிக்கிறேன். கண்டிப்பாக சார், காமிக்கிறேன். அப்போ இந்த ரைஸ் வேகட்டும். உங்களுக்கு அந்த பக்கம் வந்து தம் போகிற ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தம்மை நீங்கள் வீட்டில் போட்டுக்கலாம். சார், இப்போ பக்குவம் வந்துச்சு, தம் போடலாம். ஓகே, இதுதான் பக்குவம் பார்த்துக்குங்க. ஓகே, அரிசி 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். சரி, இப்போ தம் போடும்போது எவ்வளோ நேரம் இருக்கணும் தம்? கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ். 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ். அப்போ தம் போட்டு ஆமாம் எனக்கு வந்து தம் உடைச்சு ரைஸ் சுட சுட எடுத்து காமிக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார்.
தம் ஆயிடுச்சு. ஆமாம் சார், இப்போ தம்மு உடைக்கலாம், ரெடியாக இருக்குது. 25 நிமிஷம் தம் ஆமாம் ஆயிடுச்சு. சார், ஓப்பன் பண்ணலாமா? இப்போ தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். இந்தாங்க புண்ணியந்தாங்க. சோ ரைஸ் வந்து நல்லா ட்ரையா உதிரி உதிரியா வந்திருக்கு. நல்லா இதாகிடுச்சு சார். இப்போ மல்லி போட்டு ஓகே, நம்ம நெய் போட்டு தம்மு உடைச்சிடலாம் சார். சரி ஓகே உடைச்சதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். ஓகே. என்ன காரணம் இப்போ ஓடுறதா? இல்லை சார், அது நெய் வந்து நம்ம உடச்சி கொஞ்சம் மேலப்பில் உடச்சிட்டு அந்த நெய் கொஞ்சம் தெருத்தலாக இருக்கும். அது இது போட்டு இது பண்ணல நல்லா உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கும். அந்த வாசனை கம்ம சூடோட மிக்ஸ் பண்ணிடலாம். சரி ஓகே. இப்போ நெய் ஊற்றலாம் சார். ஓகே, இப்போ ஊற்றலாமா? நெய் ஊற்றலாம். அப்பா ரைஸ் அப்படியே உதிரி உதிரியா அப்படியே தலை தான் வருது. ஆமாம் சார். சரி எடுத்து காமிங்க அதை எப்படி. அப்பா சூப்பர். சரி ஓகே. இப்போ நம்ம அந்த 1 kg நெய் குருணையாக இருக்க நெய் ஊற்றி அப்படியே தம்மில் உடைச்சிடலாம் சார் நம்ம. ஓகே. ஆக்சுவலாக இந்த நெய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஓகே சார் அக்மார்க் வாங்கினது. வெரி ஓல்டஸ்ட். ஆமா, வெரி ஓல்டஸ்ட். கிட்டத்தட்ட 3வது ஜெனரேஷன். ஓகே. ஓகே, நெய் ஊற்றலாம். இந்த மாதிரி பிரியாணிக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அது குருணையா சார்? குருணை நெய் நல்லா இருக்கும். ஃபைன். இந்த ஊத்தில அப்படி தான் சார் இருக்கும். அந்த சூட்டுக்கு அப்படியே உடனே வந்து ஆயிலியா மாறிடும் அப்படியே. ஓகே, அப்படியே சூடு பரட்டையில அப்படியே இதாயிரும். ஃபைன். அப்படியே சுடு சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சார். ரெடி சார், ரெடி சார். அந்த ஆவி பறக்க பாருங்க அப்படியே ரைஸ் அப்படியே உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு. அந்த 1-2 தக்காளி அப்படியே முழுசாவும் தெரியுது, முந்திரி பருப்பு முழுசா இருக்கு. ஆமா சார், ஆமா சார். ஃபைன். அப்படியே டேஸ்ட் தெரியுங்களா? போட்டுறேன், சாப்பிடலாம் சார். அப்படியே ஒரு கை சோறு அது 4 கை சோறு தராரு. ஒரு கை சார். ஆபா, ரைஸ் நீங்க கையில எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்டே சொன்னாரு, அப்படி எடுத்தீங்கன்னா அப்படி சேரணும், அந்த கொழுக்கட்டை மாதிரி சேரணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த கொழுக்கட்டை மாதிரி அப்படி சேர்ந்த பிறகு திருப்பி அப்படி லைட்டா உடைச்சா உதிரி உதிரியா வரணும். இதுதான் ரைஸோட பக்கம். நம்ம லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல பண்ணும் போதும் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். அதே டைம்ல நம்ம அண்ணனும் சொன்னாரு, இந்த இடத்துல வந்து இந்த ரைஸ் வந்து அப்படி சேரணும், அப்படி கையெடுத்தா உடையன்னு சொன்னாரு. இதான் பக்கம். இப்படி இருந்தாதான் அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த 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 டேஸ்ட் எல்லாமே தெரியும். அப்படி சேரலைன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட் வந்து சரியா அரிசியோட சேரலன்னு அர்த்தம். இன்னொன்று குழஞ்சி போனா அப்ப அந்த பக்குவம் மாறிடும். ஸோ இது ஞாபகத்தில் வச்சுங்க வீட்டில் பண்ணும்போது. டேஸ்ட் பண்ணலாமா? சாப்பிடலாம் சார், சாப்பிடலாம் சார். முந்திரி பருப்போட சாப்பிடுங்க சார். கண்டிப்பா. அப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் காரமா இருக்கா சார்? காரம் இல்ல, ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட். சரிங்க சார். அந்த வாசம் நல்லா இருக்கு. அந்த கொத்தமல்லி, புதினா, கடைசியா போட்ட நெய், அப்புறம் அந்த முந்திரி பருப்போட மென்னு சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். முக்கியமா இதுல அந்த முந்திரி போட்டு அந்த மென்னு சாப்பிடும் போது அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களுடைய சாய்ஸ் அது. ஆமா, வெரி குட். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ so much. தேங்க் யூ so much சார். இந்த ரெசிபிலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிரேவி. நம்ம லாஸ்ட் டைம் அந்த பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி கிரேவி, அந்த மாதிரி கறியை பக்கத்துல வச்சு தொட்டு சாப்பிட்டா அப்படியே இறங்கிட்டே இருக்கும், அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டா நீங்க வீட்ல பண்ணும்போது எனக்கு குஸ்கா பண்ணும்போது அந்த டேஸ்ட் வரல அப்படி நினைக்கவே மாட்டீங்க. சூப்பர், வெரி குட். தேங்க் யூ so much. தேங்க்ஸ். எனக்கு உங்க நம்பர் கொடுங்க. வணக்கம், நான் உங்கள் மாதிரி வேலவன் கேட்டரிங் சரவணன் பேசுகிறேன். என்னோட ஃபோன் நம்பர் 9842373007. நீங்கள் உங்கள் வீட்டு விசேஷம் எதுனாலும் நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ் எதுனாலும் தைரியமாக கூப்பிடுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணித்தரோம். எங்கள் வீட்டு விசேஷம் பண்ணித்தரோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி. எப்படி சார் இருந்துச்சு? உங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஃபீல் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா நான்வெஜ் பிரியெல்லாம் நிறையா கேட்டாங்க, இந்த மாதிரி நான்வெஜ் செய்யல, எங்கள் வெஜிடேரியன் செய்கிறதுக்கு ஒரு ரெசிபி போடுங்கன்னு. அதுக்காண்டி தான் போட்டிருக்கோம். ஒரே வார்த்தை எக்ஸலண்ட். தேங்க்யூ வார்த்தையா சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். பிளெயின் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இங்கே வந்து ஷெஃப் தீனாஸ் கிச்சன் ரெசிபி வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. அதே டைமில் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி யாராவது சஜஷன் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் சஜஷன் நாங்கள் எடுத்து நாங்கள் திருப்பி வந்து நிறைய ரெசிபிகள் பண்ணுவோம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care. Thank you.